ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் ஒரு நான்வெஜ் மெயின் கோர்ஸ் தான் பார்க்குறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி. இதை வந்துட்டு நம்ம திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ணால் எப்படி பண்ணலாங்கிறதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை வந்து வீட்டில் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சமையலுக்கு தேவையான என்னென்ன ஜாமான் வேணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஸோ அன்னாச்சிப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், 3 பீஸு, கொஞ்சம் சோம்பு, பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1 கிலோ வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் பச்சை மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 400 கிராம் தக்காளி போட்டிருக்கேன். இதில் ஒரு கட்டு மல்லி, ஒரு கட்டு புதினா அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மல்லி அந்த மாதிரி இன்னொரு கட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதில். ஸோ அதுபோக நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிருக்கு தகுந்த இதே அளவு ரேஷியோ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் விசிபிளில் வைக்கல, மறந்துட்டேன் இல்லை. ஸோ அது பெரிய பாத்திரத்தில் இருந்துச்சு, அதனால் நான் வைக்கல. ஸோ மேபி இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மசாலா இதுக்கு என்ன வேணும்னா, ஒரு சிட்டிகை அளவு வந்து மஞ்சத்தூள் கலருக்கு, கொஞ்சம் 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா, ஒரு சிட்டிகை அளவு வந்துட்டு கொஞ்சம் பிளாக் பெப்பர். இதுதான் இந்த ரெசிபிக்கு தேவையான ஜாமான். சரி வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்துட்டு என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு 300 ml ஆயில் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். $50 ml நெய் ஊற்றிருக்கேன். நம்ம வந்துட்டு என்னென்னா நெய் வந்து லாஸ்ட்டாக பிரியாணி இது மேலே தம் உடைக்கும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பத்தலன்னு. ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் போட்டிருக்கோம், பார்த்துக்கலாம். ஸோ ஆயிலை ஊற்றியாச்சு, ஆயில் காஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த பிரியாணிக்கு உண்டான மசாலாஸ் எல்லாமே போட்டலாம். அந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, சோம்பு, இது எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நான் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் நம்ம 1 by 1 எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்போயுமே இந்த ஏலக்காய் வந்து கொஞ்சம் வெடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணணும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயத்தை நம்ம போட்டாச்சு. வெங்காயம் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அந்த ஒரு ப்ரௌன் கலர் வரணும் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு வந்து ஒரு 60 to 80% வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஸோ அந்தளவுக்கு நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாயும் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஃப்ரை ஆகி முடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த தக்காளி வெட்டி வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ தக்காளி போட்டு தக்காளி நல்லா மேட்ச் ஆகட்டும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். புதினா போட்டிருக்கோங்க, மல்லி போட்டிருக்கு, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதை எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அதே அளவு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் போகிற பொசிஷன் வரும்போது நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போயுமே இந்த மசாலாவோட சிக்கன் குக் ஆச்சு அப்படின்னா அது நல்லா ஜூஸ் நல்லா இறங்கி அது சிக்கனில் மசாலா நல்லா ஊறி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். அது கூட உப்பு, இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். ஸோ சால்ட்டு போட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த பிரியாணி மசாலா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கரம் மசாலா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ யாரும் அந்த பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியாது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மசாலா தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைலில் அந்த ரேஷியோவில் வரும். ரெண்டாவது இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மசாலாவை பொறுத்தவரையும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னாலும் இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் கொஞ்சம் மைல்டாக தான் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா இதில் வந்துட்டு ஸ்பைசிக்கு நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறது, ஒன்லி பச்சை மிளகா ப்ளஸ் அது இல்லாமல் இந்த பிரியாணி மசாலா இதுதான் இதோட ஸ்பைசி. அதனால் உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா இன்னும் கொஞ்சம் க்ரீன் சில்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து இன்னொரு ஸ்பூன் சேர்த்து போட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவு ஸ்பைசி வரும். இது நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்தளவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவைங்கிறத நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு 1க்கு 1.25 தண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் பிரியாணிக்கு. ஸோ அதே மாதிரி நீங்களும் அதே அளவு வச்சுக்கோங்க. நான் இப்போ ரைஸ் வந்து உங்கள்கிட்ட நான் எவ்வளோ நீங்கள் கேட்கல, நானும் சொல்லலை. ஸோ ரைஸ் வந்து இப்போ நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 கிலோ ரைஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த 3 கிலோ ரைஸ்க்கு உண்டானது தான் நம்ம பண்ணுறோம். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த பொசிஷன் வரும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 3 டைம் வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ நான் போட போகிறேன். இன்றைக்கி நம்ம போடுறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரைஸ் பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், வடித்து வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் மேலாக இருக்க ரைஸ் ட்ரையாக இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீரக சம்பா ரைஸ் இதில் நம்ம வந்து ரைஸை கொட்டிடலாம். இப்போது ஸோ ரைஸை கொட்டினதுக்கப்புறமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்துட்டு இந்த பிரியாணி போடுறது ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வர்ற வரையும் வெயிட் பண்ணணும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா நின்று வேகும். இல்லைன்னா டக்குன்னு தண்ணி வற்றிடும், அதுக்கப்புறம் ரைஸ் குக் ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் எப்போயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு தான் குக் பண்ணணும். ரொம்பையும் குறைச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு குறைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் ரைஸ் போட்டாச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த லெமனையும் வந்து அந்த ஜூஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஃபுல் பழத்தையும் நான் போட்டுட்டேன். இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் ஒரே மாதிரி எல்லா பக்கம் வேகும். இல்லைன்னா நலுக்கரிசி விழுந்த மாதிரி சைடில் வந்து ஒட்டுச்சுன்னா ஸோ அந்த ரைஸ் ஃபுல்லாக குக் ஆகாமல் போயிடும். அதனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் நார்மலாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் ரொம்பையும் கிண்டி பீஸும் உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதளவுக்கு அதாவது ஒரு எவ்ரி 30 செகண்ட் ஒன்ஸ் ஒரு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக ஒரே மாதிரி குக் ஆகும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் பிரியாணி நெருக்கி அதாவது நியர்பை வந்துட்டு ப்ரிப்ரேஷன் ஃபினிஷிங் பொசிஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே வந்துட்டு நம்ம அடுத்து இன்னொரு அது மேலே வந்து இன்க்ரீடியன்ஸ் மசாலா ஒன்று ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து நம்ம ஃபினிஷிங் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி நீங்கள் 1க்கு 1.25 வச்சிங்கன்னா எக்ஸாக்டாக வரும். நீங்கள் பயப்படவே வேண்டியது கிடையாது, நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் போடணும். அதே மாதிரி புழுங்கரிசி யூஸ் பண்ணிடக்கூடாது, அது மட்டும்தான் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொசிஷன் வரும்போது எப்போயுமே பிரியாணி முடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் சால்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் செக் பண்ணால் தான் ஏதாவது போட்டிங்கன்னா கூட அதில் ஆட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஆகிடுச்சுன்னா ஃபுல் ட்ரை ஆகிடுச்சுன்னா தண்ணி ஃபுல் ட்ரை ஆகிடுச்சுன்னா மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சால்ட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க பிரியாணி தம் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா வீட்டில் எப்படி தம் போடுறது, எப்படி பண்ணால் வீட்டில் தம்மு கரெக்டாக வரும், ஹோட்டலில் வந்து அந்த பொழுவெழுப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி அந்த மட்டன் பிரியாணி போட்டப்பயே வந்துட்டு பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க நீங்கள் எதில் தம் போட்டீங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணி எப்படி வீட்டில் தம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் பொசிஷன் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மேலே வந்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுட்டு சைடில் ரைஸ் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக வலிச்சு விட்ருங்க. வலிச்சு உள்ள விட்டு கரெக்டாக வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் சொன்னீங்களா, அதில் ஆட் பண்ணது போக வந்துட்டு மேலே அந்த கார்னிஷ்காக வந்துட்டு லைட்டாக அப்படியே போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த பிரியாணி வந்து ஃப்ளேவர் தம் உடைக்கும் போது அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக மேலே கொஞ்சம் போடுறது. ஸோ இந்த மாதிரி தவாவை பாருங்கள், தவா வச்சு அதுக்கு மேலே பிரியாணி சட்டியை வச்சு மேலே வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நான் மேலே வச்சிட்டேன் வெயிட்டுக்கு. நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா சூடான பாத்திரமே இருந்தாலும் வைக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் வச்சு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்துட்டு திரும்ப நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி தம் உடைச்சிடலாம். ஸோ உடச்சிட்டு சூடாக ஒரு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வந்துட்டு இதுக்குன்னே வந்துட்டு இது மட்டும் சிக்கன் பிரியாணி ஆல்ரெடி நம்ம மட்டன் பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம். அதை யாரும் பார்க்கலன்னு மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிரியாணியை சமைச்சு ஷேர் பண்ண வேணாம். நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.